ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் அனைவரும். ஒருவர் மன சஞ்சலத்தில் ஒன்றும் தெரியாமல் அலைந்து கொண்டுள்ளார். அப்பொழுது ஒரு அருள்வாக்கு சொல்பவரிடம் அவர் செல்கின்றார். அவரிடம் கேட்கின்றார், என் மனது குழப்பத்தில் உள்ளது என்று. அவரோ என்ன சொல்கின்றார், ஒரு மகானை போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் என்று சொல்கின்றார். அப்பொழுது ஒரு மகானை தேடி அவரும் செல்கின்றார். சென்றவுடன் மகானின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அந்த மகானிடம் கேட்கின்றார், எனக்கு மனதில் ஒரே குழப்பமாக உள்ளது, நான் என்ன செய்வதென்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று அவரிடம் கேட்கின்றார். அப்பொழுது அந்த மகான் கேட்கின்றார், நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கின்றார். அதற்கு சுவாமி, நான் ஒரு ஒட்டகம் மேய்ப்பவன், அந்த தொழிலை தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்கின்றார். அப்போது அந்த மகான் சொல்கின்றார், நீ வீட்டுக்கு சென்று ஒட்டகங்களுக்கு உணவெல்லாம் அளித்துவிட்டு நீயும் உணவு அருந்திவிட்டு இன்று இரவு முழுவதும் ஒட்டகத்தை படுக்க வைத்துவிட்டு நீ மறுநாள் காலையில் என்னை வந்து பார்க்குமாறு அவர் உத்தரவிடுகின்றார். இவரும் சரி சாமி, நான் இன்று அதே போல் செய்கிறேன் என்று வந்து இவர் உணவு அருந்திவிட்டு ஒட்டகங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்துவிட்டு படுக்க வைக்க முற்படுகின்றார். ஒவ்வொரு ஒட்டகமாக படுக்க வைத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார். மணி காலம் போய்கொண்டே இருக்கிறது. 10 மணி, 11 மணி, 12 மணி என்று நேரங்கள் போகிக்கொண்டே இருக்கிறது. இவரும் ஒவ்வொரு ஒட்டகமாக படுக்க வைக்கின்றார். படுக்க வைத்து கொண்டே வருகின்றார். எழுந்து நிற்கிறது. படுக்க வைக்கின்றார், திரியம் எழுந்து நிற்கிறது. இப்படியே இரவு முழுவதும் போராடி கொண்டே இருக்கிறார். விடியற்காலை 3-4 மணி போல் அனைத்து ஒட்டங்களும் படுக்கும் நிலையில் அமைத்து விட்டார். அமைந்த பிறகு திடீரென்று 2 ஒட்டகங்கள் எழுந்து நிற்கின்றது. இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. 2 ஒட்டகங்களையும் படுக்க வைக்கின்றார். திரியும் 3 ஒட்டகங்கள் எழுந்து நிற்கின்றது. விடியும் வரை போராடி பார்த்துவிட்டு அவரால் முடியவில்லை. மகானை வந்து பார்க்கின்றார். அப்போது மகான் கேட்கின்றார், என்னப்பா, ஒட்டகங்கள் அனைத்தும் இரவு படுத்து விட்டதா என்று கேட்கின்றார். சுவாமி, நான் இரவு முழுவதும் போராடினேன். அனைத்தும் படுக்க வைக்கும் நிலைமை வந்த பிறகும் ஒரு 2 ஒட்டகம் எழுந்து நிற்கின்றது. அதை படுக்க வைக்க முயற்சித்த போது 3 ஒட்டகம் எழுந்து நிற்கின்றது. என்னால் முடியவே இல்லை என்று அந்த மகானிடம் சொல்கின்றார். அப்பொழுது அந்த மகான் சொல்கின்றார், இரவு முழுவதும் கண் விழித்து உன் கண்கள் சிவந்துள்ளன. ஆனாலும் நீதான் ஒட்டகத்தை மேய்ப்பவன். உனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய இருக்கும் ஒட்டகத்தை பற்றி. ஆனால் அதை உன்னால் படுக்க வைக்க முடியலை. அதேபோல் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். நம்மால் எந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அதுக்கு மட்டுமே நாம் தீர்க்க வைக்க முடியுமே தவிர அனைத்து பிரச்சனைகளையும் நம்மால் தீர்க்க முடியாது. அதே போலதான் கடவுள் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கிறார் என்று நாம் நினைக்கக்கூடாது. நமக்கு ஏற்றாற்போல்தான் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர் கொடுத்துள்ளார். அனைத்து பிரச்சனையும் நாமே தீர்த்து விடலாம் என்று நினைப்பது அறியாமை. ஆதலால் பிரச்சனைகள் என்பது இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. நீ செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து கொண்டிருந்தாலே உனது பிரச்சனைகள் தானாக சென்றுவிடும். நாம் தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால்
அந்த பிரச்சனைகள் ஒன்று கூட தீரவே தீராது. காலப்போக்கில் விட்டுவிட்டாலே அந்த பிரச்சனைகள் தானாக தீர்ந்துவிடும் என்று அவருக்கு அந்த மனக்குழப்பத்திலிருந்து அந்த மகான் விடுவிக்கின்றார். அப்பொழுது அவருக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. ஓஹோ, நாம் தான் பிரச்சனைகளை தோளில் சுமந்து கொண்டு சுற்றி கொண்டு உள்ளோம். ஆனால் பிரச்சனை என்பது அதுவாக காலத்தில் கணக்கோடு கடந்து செல்வது என்று அவருக்கு அப்போதுதான் புரிந்தது. அதனால் பிரச்சனைகளை கண்டு நாம் யாரும் வருந்தக்கூடாது, பயம் கொள்ளக்கூடாது. காலம் தன் கடமையை சரியாக செய்யும் என்பதே இந்த கதையின் விளக்கமாக அந்த மகான் சொல்லி அவருக்கு வழி அனுப்பி வைக்கின்றார். ஓம் முருகா சரணம். முருகனி மகன் ரவிமுருகன். வாழ்க வளமுடன் அனைவரும்.